வெல்கம் டு சங்கிமங்கி ப்ரோஸ். இன்னைக்கு லாக்ல பாத்தீங்கன்னா லாக் எடுக்கலாம் வெளியே போனா வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரே செம்மையான மழைன்னு கூட சொல்லலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட இருக்கும். நாங்கள் உட்காந்துருக்க ஏரியாவே பார்ப்பீங்க. நாங்கள் மொட்டை மாடியில் அதுக்குமே ஒரு மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோம். பற்றி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெரஸில் லாஸ்ட் ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். பட் இன்னைக்கு லாக் எடுக்கலாம் படம் பார்த்தா மழை பெய்யலாம் எங்களுக்கு போக முடியல. ஸோ வந்து ஒரு 90s ஒரு பழமையான கேமு, அதை நம்ம ரீகால் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி டெரஸில் நம்ம உட்காந்துருக்கோம். என்ன கேமு கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க நான் பார்ப்போம். உனக்கு என்ன கேம்னு தோணுதா? உனக்கு கேரம் போர்டா? ரெண்டுமே கிடையாது. இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து தாயை உருட்டி விளாண்டு பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பரமபதம் தான் விளையாட போகிறோம். எப்படி ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப வருஷமாக ஆச்சு விளையாட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பரமபத கேம் தான் விளையாட போகிறோம். யார் ஜெயிக்கிறா, யார் என்னென்ன ஃபன்லாம் பார்க்குறது நம்ம வீடியோ ஃபுல்லாக போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பரமபதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம். விழிச்சிருவோமா? சொல்லலாம். ரைட். என்னடா இது வடிவேல் பாய் மாதிரி ஒரு சைடு வருது. கரெக்டாக இருக்கா? ஓகே ரைட்டு. ஓகே சரி, இப்போ தாயக்கட்டை எங்க? இப்போ பரமபதத்துக்கு போர்டு ரெடி, தாயக்கட்டை ரெடி. இப்போ வந்து நம்ம 3 பேர் எடுக்கணும்னா நம்ம காயின்ஸ் தேவை. என்ன இருக்கு ஆளுக்கா ரெடி? என்னடா இது வீட்டில் அதான்டா இருந்துச்சு, ஏதாவது வச்சு சரி ஏதாவது ஒரு சின்ன காயின் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு பார்த்தா நேபாளிஸை கொண்டு வந்துருக்கேன். 3 பேருக்கு 3 கலருங்க. கிழிஞ்ச மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி யார் யாருக்கு என்ன கலர் வேணும்? இருக்கட்டும். எனக்கு ரெட்டு கலரு, எனக்கு வந்து சிமெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். பொதுவாக 2 கலருக்கு பத்தில் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாரு. 2 தான் ஜெயிக்கும். பிங்க் தானே ஜெயிக்கும். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்றதை பார்த்துரும். என்னடா கொடுக்க 5 மராட்டா இருக்கு. 2 ஜெய் சக்கமான்னு சொல்றது பெருசு இல்ல, எனக்கு பிடிக்கிட்டு போடுறதுக்கே ஜெய் சக்கமா கூட்டு வந்துருக்கா பாருங்க. எப்படி எடுத்தோம் போட்டாங்க ஒன்று. ஸோ சேட். அப்போ ஜெய் சக்கமா வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்மளும் மண்டரத்தை போட்டுருவோம். 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, அதிர்ஷ்ட காத்து என் மேலதான் வீசுதுன்னு நினைக்கிறேன். பாம்பு இருக்கு, ஒரே போடு தம்பி. கீழவா தரட்டு வர போறேன். பாப்போம் 5 1 2 3 4 5 பாப்போம். 2 1 2 ஏன் இப்படியில ஏற முடியல. 3 ஆட்ட கிடையாது. ஜெய் ஜக்கம்மா. ஐயோ ஜக்கம்மால வந்து உதவ மாட்டேங்குது. 3ல புட்டிட்டு போயிடுச்சு. 4 1 2 3 4. தம்பி போற வேகத்தை பார்த்தா சரியில்லையே. அதே மாதிரி அவருக்கு மூடுவிடாவே விழுந்துகிட்டு இருக்கு. 3 வாழ்க்கையான என்னங்க அர்த்தம்? அதே மூடுங்க மீண்டும் மீண்டுமா? என்ன கொடுமை சரவணன் இது. 4 நல்லவே தப்பிச்சு. இவர் வந்து சித்தர்ல உட்காந்துருக்காரு. ஜெய் பகவான் அப்படின்னு. ஐயோ அதே மூடுங்க. ஏங்க இல்ல இவனுக்கு மட்டும் மூடு விடா விழுகுது, அவனோட எனக்கு மூடா விழுகுது பாருங்க. ஏதோ மந்தானுங்க. 2 அப்போ 3ல இருந்து இப்ப 2 வந்துட்டு அடுத்து 1 விழுந்துரும் கண்டிப்பா. கனவுல கூட நடக்காது. 4 1 2 3 4. உனக்கு 4ஆ விழுகுதுங்க, எங்களுக்கு 3ஆ விழுகுது. என்னன்னே தெரியல. எனக்கு ஒருபடி இறங்கிருச்சு. அடுத்து 1 விழுகுது. என்ன கொடுமை சரவணன் இது. 3 வாய் வைக்காதடா டேய், வாய் வைக்காதடா. தாய் பாருங்க, என் தாய் அவனுக்கு விழுந்துருச்சுங்க. மராட்டா இருக்கு, தாயை விழுந்த மராட்டா இருக்கு. 3 பாரு உன் மந்திரம் உனக்கே வந்துருச்சு. போ 3 5 மராட்டா இருக்கு. தாய் எப்படியாவது விழுந்துறணும். 3 ஐயோ 2. ஏய் என்னடா அது சூடியடி வச்சுட்டாங்களா எல்லாம்? என்னடா மூடா விழுந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. பாரு அதே 4 மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. 3 4 என்னங்க கொடுமை. எனக்கு 3ஆதாங்க விழுகுது. அதிர்ஷ்ட காத்து என் மேலதான் வீசுதுங்க. விழுந்துருச்சுங்க. கும்பிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். என்ன கும்பிடு குருசாமி தீபாவளி வாழ்த்துக்கள் படிச்சுக்கிட்டு இருக்கியா? வரக்கூடாது. ஒரு வழியா உள்ள போயிட்டாங்க. 4 ஏண்டா யாரு நான் ஜெயிப்பேன் தானே சொன்னேன். அதுக்குள்ளேயும் பாருங்க என்னைய தவிர்த்து மற்ற எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, நான் மட்டும் உள்ள போகல. 3 என்னடா நடக்குதுங்க? சோதிக்காதீங்க.
ஏ என்னடா இது எனக்கு மட்டும் எப்படிடா 3 விழுகுது ஜெய் ஜக்கம்மா ஜெய் ஜக்கம்மாவா டேய் எனக்கு முன்னு 3 விழுவே கூடாது விழுந்துருது சாமி ஒரே போடு பஜக் அப்படின்னு போடு 3 வந்துருச்சு 1 2 3 கேமராமேன் ஒரு போடு டபாக்குடு கீழே இறக்கிட்டாப்ல 5 1 2 3 4 5 ஐயோ 2 வீட்டுக்கு போயிட்டாப்ல வீடு கட்டியாச்சுங்க ஒரு வழியா இந்தா 1 5 மராட்டர் 3 இந்தா 1 விழுந்துருச்சு வந்துட்டல நீ 2 பேரும் சதைய வர்றேன் 3 கடைசி வரை எனக்கு 3 வந்து ஒரு கவர்ச்சிகரமான கவலகசமா இருக்கு எனக்கு இப்போதைக்கு பாம்பு எனக்கு 7 தான் ராசியா நம்பர் 3 இருக்கு 3 என்னங்க ஒரே 3 விழுகுது நமக்கு ஒரு 12 விழுகணுங்க 2 அவருக்கு வந்து இப்ப அம்புல இருந்து வில்லுக்கு போயிட்டா அப்படி வில்லு அம்பா விழுகுது என்னன்னு தெரியல 3 ஏய் என்னடா எனக்கு மட்டும் 3 விழுகுது ஒரேல என் லக்கி நம்பர் 7ல இருந்து 3க்கே மாறிடுச்சா தப்புச்சிட்டியா என்னடா இது 4 இப்பதாங்க நம்பர் மாறுது விட மாட்டேன் கொட்டு என்ன 3 பேர் சேர்ந்து இருக்கோம் 5 வீட்டுக்கு வந்துட்டேன் இந்தா எந்த வீட்டுக்குனே 3 தேருக்கு வந்துட்டேன் தேர் இழுக்கிறார் கண்டிப்பா வந்து வெட்டி நம்மதே இப்போதைக்கு நம்ம பாம்பு இல்ல ஏணிப்படி இருக்கு ஒரு 2 விழுந்தா கரெக்டா இருக்கும் விழுகக்கூடாது ஜெய் ஜக்கம்பா ஜண்டா மூடு ஜட்டா ஒரு கோட்டா 5 அதுக்காக ஜக்கம்பாவே வெட்டிருக்கலாம் 3 4 5 கை டபுள் சக்சஸ் என்ன 3 விழுகும் 5 சித்தர் மந்திரம் போட்டு நம்மள ஜெயிக்க விடுறாங்க 3 ஓ மை காட் 2 பேரும் ஒரே கட்சி நான் தான் சிரிச்சேன் சொல்லிட்டு சிரிங்க இங்க பாருங்க வீக்கல 2 பேரும் ஒரே கூட்டடியா சோலோ பாபாபட்ஸ் இந்த வாய்க்க 2 இல்ல பாம்பா வந்துருச்சு என்னடா 2 பேரும் சேர்த்து நம்மள சரக்கு கீழே இறக்கிட்டாங்க 4 தம்பிக்கு மறுபடியும் ஒரு போர்டு போட்டு கீழே வர மாதிரி வேண்டிக் கொள்கிறேன் 5 ஓ மை காட் ஒரே 5 விழுகுது நல்ல விஷயம் தான் அடுத்து ஒரு 5 ஏணிப்படி போய் ஏறியாச்சு ஃபர்ஸ்ட் இப்ப பழங்கள்ல போய் உட்காந்துருக்காப்ல பழத்தை சாப்பிட்டு மழை போட வேண்டிய கீழே வந்துருவாப்ல நடக்காது பாப்போம் 5 கேமரா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போயிருவோமா 2 3 4 5 நல்ல வேலை ஏணிப்படியில வேலை இருப்பேன் ஆட்டையை பிடிச்சிருப்பேன்ல 4 ஹனுமான் வந்திருக்கா அப்படி ஹனுமான் அவரை நெஞ்ச பொளந்து இப்ப பாருங்க இன்னும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் ஏ ராசியா நம்பர் விட போகுது 2 தேனி கடைசியில் நம்மள கீழே உட்கார வச்சுட்டாங்களே எதுவுமே ஏணிப்படி என்ன இருக்கு போடு உருட்டுங்க 6 ஏணிப்படியா இல்ல 2 4 6 ஆமாங்க பழங்களுக்கு என்னங்க இல்ல இவங்க ஒருத்தர் மேல நின்றனால இவங்க 2 பேரும் பாருங்களே ஒரே மணி ஜோடியா போறாங்க சோடி 4 2 4 ஏய் ஏறிட்டாங்க எனக்கு மேல ஏறிட்டாங்க விடக்கூடாது இது ஐஸ்ல பந்த காய்ச்சி அப்படின்றியா என்னடா என்ன இந்த வரேன் பின்னாடியே 3 தாமரை லோட்டஸ் இன்னும் 1 ஓடுறதுனா மேல அவ இடத்துக்கு முன்னாடி வந்துருப்பேன் வர முடியாது 2 நம்ம கடைசியே கீழே தாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இந்த ஆட்டத்துல சர்ன்னு மேலையும் போலாம் கீழையும் இப்போ எனக்கு ஒன்று மட்டும் விழுந்தா முடிஞ்சுச்சு ஒரு தாயம் கும்பிடு குருசாமி அவருக்கு வந்து ஒண்ணு நான் அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் குருசாமி நமக்கு துணையா இருப்பார் போடுறா என்ன வருமோ 12 ரொம்ப டேஞ்சர் பொசிஷன்ல நம்ம இருக்கோம் 2 4 6 8 10 12 போடுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் 5 விழுந்தா நான் பாடு சொருக்கு போயிடுவேன் ஒரு 2 ஒரு 2 4 2 தம்பி வாக்கு யா தம்பி கீழே எப்படி வந்துச்சு அப்படி கும்பிடு குருசாமி
அதே மூணு மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன மந்திரம் நான் உட்காந்து ராசி இல்லை நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ். இந்த பாம்பு கொத்திருந்தா நான் எங்க வந்திருப்பேன். 3 நமக்கு கடைசியே 3 தான். 4 என்னடா இருக்கு நானு? 4க்கு எந்த ஏப்போ ஆகுற மாதிரி எதுவும் தம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கட்டத்தை பாருங்களேன், கீழே விழுகிற மாதிரி இருக்காப்ல. கண்டிப்பா விழுவாருன்னு நினைக்கிறேன், பாப்போம். எனக்கு ஏதாவது வருதா? நீங்க முதல்ல உருட்டுங்க. 3 உங்க நல்ல மனசுக்கு நல்லா உருட்டுங்க. 3 விழுக. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் அது. 3 விழுக கூடாது. ஜெயிச்சக்கம்மா. 3. ஐயோ என்னடா மேல போயிட்டீங்க? காத்து நம்ம சைடு வீசுதுங்க. 3பா. மராட்டா இருக்கா? இல்லையே. சரி. பாத்தீங்களா இவரு தெளிவான கூடு போடுவாரா, பராட்டா அவருக்கு இருக்கா? ஜெயிச்ச ஆர்வத்துல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. 4 விழுகுது. என்னைய மாதிரி இவர் அடுங்கடா, எவ்வளவு நிதானமா விளையாடுற பாரு. 4 மேல போ. இந்த பாரு எப்படி இப்பதான் நம்ம 3ஆவது ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். மேல செய்வோம் வந்து 6. 1 2 போ கரெக்ட் தான். 3 4 5 6. 6 கரெக்ட் தானா? இங்கதான் இருந்தேன். 1 2 3 4 5 6 கரெக்ட் தான். 1 போட்டுருக்காமல சேர்த்துங்க. கிரேட் எஸ்கேப். இங்க வந்திருப்பாங்க. 1 நம்பருக்கு. ஆதாங்க நான் ஆசைப்பட்டேன். வாய்ப்பில்லை ராஜா. ஐயோ நமக்கு 1 2 3 4 வரக்கூடாது, 6 வரக்கூடாது. உங்களுக்கு அங்கிட்டு தான் போகணும். இங்கிட்டு தான் வரும். 2 4 போடுறா. 2 ஆமா, ஒரு 2 கண்டத்தை தாண்டிட்டேன்னா நான் மேல போயிருவேங்க. நீங்க போடுங்க, ஜண்டா போட்டுவான். கும்பிடு குருசாமி தாயா. 1. ஐயோ ஜஸ்ட் மிஸ். இருடா, ஆட்ட இருக்கு, ஆட்ட இருக்கு. 3 2. அப்பா ஐயோ இங்க பாருங்க 2 நாகத்துக்கு நடுவுல சேஃபா உட்கார்ந்திருக்கேன். பாத்தலாம். என்னதான் இருந்தாலும் என்னை மணி சேஃபா யாராலும் விளையாட முடியாது. இன்னும் ஒரே ஒரு கண்டம் தாங்க. நான் 2. மேல போயிருவேன். நம்ம எப்ப கூட கூட நம்பர் போட்டு காட்டு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த 3 இதுதான் விழுந்து பாம்பு கொத்தி அப்படியே மூடாட போற அட்டைக்கு வந்தாச்சு. அங்க நமக்கு மூடுதே கடைசி பாருங்க. இந்த 3 எனக்கு என்னப்போ கடைசியா மூடாதால ஜெயிக்க போறேன் நான் தான்றது இப்ப உறுதியாகி போச்சு. 4 1 2 3 4. சார் 1 போட்டுறதா கீழே வந்துடும் அப்படி தம்பி. அப்படி பாத்தீங்கன்னா எங்க 2 பேருக்கு ஒரே ஃபர்ஸ்ட் 2 நாகத்துக்கு நடுவுல உட்காந்துருக்கோம். அவனுக்கு ஒரு 1 இவனுக்கு ஒரு 1 கொடுக்கும்போது கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வரும் ஆனா வராது. இங்க பாருங்க, இந்த ஒரு நாகத்தை தப்பிச்சு விழுது தாயா தப்பிச்சுட்டே. 4 1 2 3 4. இனி நமக்கு நாகமே கிடையாது. சேஃப்டு. நம்ம 2 தாங்க. எனக்கு ஓவர் ட்ராக் பண்ணிட்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 2 பேர் சேர்ந்தே வர்றவங்க. ஒண்ணு ஐயா எனக்கு என்னவோ இதுல வந்து ஏதோ பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. ஜகா அதை என்ன பத்திரம் சொன்ன? டேய் சட்டாவு குருசாமி. ஏய் அதெல்லாம் இல்ல, இங்க இருக்கும்போது ஒண்ணா இவங்க ஏதோ வந்து மந்திரம் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே வீசுறத பாப்போம். ஏன் சைடு தான் பாருங்க. 3 கொண்டா நான் இப்ப 12 போட்டு ஆட்டையை முடிக்கிறேன். ஐயோ 2. மீனாட்சி தாய் வந்திருக்காங்க. 3 நம்ம கடைசியிலே போட்டுருக்காங்க. 3லயே நடப்பாது. ஓகே எனக்கு ஒரு 6 இருந்தா அவன் இது இங்க வந்தா அங்கெல்லாம் கிடையாது, இங்க வரணும். இங்க வந்தா ஜெயிச்சாச்சு. பிள்ளையார தொட்டுட்டேன்னா ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். 1 2 3 அவனுக்கு 5 எனக்கு 6. யாரு ஜெயிக்க போறது தெரியாது. நமக்கு பிரச்சனை கிடையாது. 2 ஐயோ 6 கொண்டா ஆக்கிய ஒரு 6ங்க வின் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடலாம். பட்டையை போட்டு விட்டுறேன். ஐயோ 4 ஆடுறவனே போய் நம்ப கூடாது. 3 4 தட்சிணாமூர்த்தி வழி விட்டுறணும். நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம ஆட்டம் தடி ஆட்டம். சோழ பர்ஃபார்மன்ஸ். 6 போட்டா வந்து புயல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல. ஆமா, ஒரு சர்க்கிள் ஏற போறேன் புயல் வேகத்துல. 2 படி ஏறிட்டா. இதே ஆட்டம் போன ஆட்டம் ஆடுது. மேல போயிட்டு பாம்பு குத்தி ஒரு கீழே வந்துட்டு இதே சித்தர் தாங்க அப்ப வழி விட்டாரு. அவனுக்கு நமக்கு நேரம் தெரியல. 3 ஜெயிச்சக்கம்மா. கும்பிடு குருசாமி. 3 ஐயோ ஜெயிச்சிட்டியா. ஓ the winner is பட் இருந்தாலும் மனசு தளர விட மாட்டேன் நானு.
இருந்தாலும் மறுபடியும் ரெண்டாவது ஆளா நான் ஜெயிச்சுட்டு பட்டையை போட்டுற வேண்டியதான். 3 ஆட்டா கிடையாது. 2 6 நான் வைக்கிறேனே 6 6 போட்டு முன்னேறாங்க. 3 5 ஓவர் ட்ராக் பண்ணிடுவானோ. 3 நம்ம எப்பவுமே சேர் சொன்னோம். நோ டோன்ட் வரி. கிளியரா 2 சக்சஸ். எப்படியோ இந்த கேம்ல நான் வந்து வின் பண்ணேன்றத நிறைய பேர் வின் பண்ண நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா வின் பண்ண முடியல. ஏன்னா நான் தான் கண்டு கலக்கல. சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்க. நீங்கதான் ஆட்டையும் முடிச்சுட்டு நீங்க தான் உருட்டுக்க அப்படின்னு இருக்கீங்க பாருங்க. உங்க மனசு நோகாதபடி மேல வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். உருட்டுங்க. எவ்வளவு நேரத்துல அண்ணன் முன்னாடி போறாரு பாப்போம். ஒரு சுரவரை கிளம்பியதே. 3 நாங்க நாட்டுறோம். 1 2 3. அடுத்து இது சரி வராது. 12 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஃபயர்டா. 2 ஃபயர் குத்திராம. 3 3 12 போடு. 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ நான் போடுறதுல பாம்பு கொத்தா மேல போயிட்டேன்னா நான் தான் ரியல் வின்னர். நோ. ஆமா பாப்பா. சரி பாப்போம். சரி பாப்போம் வாங்க. தாயம். சரி பாப்போம் வாங்க. ஒரு பாம்பு தானே. ஜெய் ஜக்கம்மான்னு வேண்டிக்கிட்டு இருக்கியா? 3 4 தப்பிச்சிட்டாங்க. 4 கரெக்டா? கரெக்ட் தான். 2 3 4 முட்டை. 2 பாம்பெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம்டா. 3 டைகர். 5 ஒரே குச்சியா போய்கிட்டு இருக்காப்ல. 3 என்ன ஒரு வேகத்துல போறீங்க, புயல் வேகத்துல. 5 வாங்க 3 5 இங்க 2 பேரோட இடையூறு இல்லாம ஸ்மூத்தா போறாரு. பாம்பு கொத்திருச்சு. ஓகே, நம்ம ஆட்டை வந்து கலாட்ட ஆடக்கூடாது. நான் ஆரம்பத்திலே ஒத்துக்கிட்டேன். நான் தான் 3ஆம் நம்பரே எனக்கு தொடர்ந்து விடும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல நம்ம தான் கடைசி வரப்போறோன்றது எனக்கு முன்னாடி அறிகுறி தெரிஞ்சிருச்சு. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்பாட்டி போடா. ஆனா இருந்தாலும் வந்து இவங்க வந்து எனக்கு சூனியம் வச்சிருக்காங்க. அது நல்லா தெளிவா வீடியோ பார்க்குற உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேம் ஓரளவுயா நல்லா ஃபன்னா போச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் டெஃபினெட்லி. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ஃபன்னாக அந்த மாதிரி ஃபேமிலியோட சேர்ந்து விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிமெம்பர் அந்த மெமரிஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபன்னாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் கமெண்ட் வேல்யூபிளான கமெண்ட் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறோம். உங்களுக்கு சைன் அப் ஆகிறது சங்கி மங்கி ப்ரோ.